டேய் ஏன்டா ஜிம்முக்கெல்லாம் போய் ஒரு நேரத்தை வீணடிக்கிறீங்க? உடம்ப புண்ணாக்கிட்டு அங்க போனா முட்டை சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, பவுடர் சாப்பிடுங்க. போடா போய் பொழப்ப பாருங்கடா. கிரவுண்டுக்கு போடா ஓடுறான், நல்லா சாப்பிடுறான்னு சில கோமாளிக சொல்றாங்க இல்ல. அவங்களுக்கு இந்த வீடியோ ஜிம்முக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு சொல்றேன் கேளுங்க. இந்த பாருங்க. இது வயிற்றுக்கு பண்ற எக்ஸசைஸ். இங்க பாருங்க. ஆச்சா? ஸோ 40+லயும் இங்க பாருங்க. இதுக்குங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஜிம்முக்கு வர்றவங்க தாங்கிட்டு இருக்கிற சுயநம்பிக்கை, கட்டுப்பாடு, கௌரவம், வேகம், வெறி, வைராக்கியம், சுய ஒழுக்கம் எல்லாத்தையும் பூஸ்டப் பண்றதுக்கு, அதாவது சார்ஜ் பண்றதுக்காக வர்றான். இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவா, நீங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுறீங்கல்ல, அந்த மாதிரி இது இந்த உணர்வு பூரா சார்ஜ் பண்ற இடம். எதுக்கு சார்ஜ் பண்ணணும்னா, காட்டுல எல்லா விலங்கும் இருக்கும். புலி இருக்கும், சிறுத்தை இருக்கும், ஓனான் இருக்கும், பள்ளி இருக்கும், ஏன் டைனோசரே இருக்கும். ஆனா காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்லவா? அந்த மாதிரி ஜிம்முக்கு விரோதமா பேசுற சோம்பேறிகள் நீங்களாம் ஆம்பளைனா, ஜிம்முக்கு வர்றவங்க ஆம்பளை சிங்கம். எல்லாத்திலும் பெஸ்டா இருக்கிறதுக்காக தான் ஜிம்முல வந்து கஷ்டப்படுறான். நீ தூங்கிக்கிட்டு இருக்க, இங்க வந்து கஷ்டப்படுறான். எதுக்கு? அவன்கிட்ட மோதி பாரு, உனக்கு தெரியும்.